ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க, அதை தான் பார்க்க போறோம். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இந்த ரெசிப்ட் அப்ளிகேஷன் எப்போ வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10/2025 வரைக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து மெயில் மூலியமா தான் வந்து அனுப்ப சொல்றாங்க. ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. இது ஃபார் ஆல் த அபவுட் எனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஆஃபீஸ் ஒர்க் போஸ்ட் த கேண்டிடேட் ஷெல் ப்ரோசஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட் இல்லைன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. ஏஜ் கிரைட்டேரியா பாருங்க, மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஒர்க்கு எந்த இதுனாலும் 50% மார்க்கோட கிராஜுவேட் ஆயிருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று நான் காட்டுறேன், அதை நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த போஸ்டிங் இது காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஸ்டைஃபன் வந்து 22,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வேரியபிள் பே வந்து 2,000 ரூபாய் பேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சொன்ன இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களோட பேர் அங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் வந்து எந்த ஒரு கரெக்ஷன் தப்பும் இல்லாமல் மார்க் ஷீட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ரெஸ்யூம் உட்பட எல்லாமே வந்து இது அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்ட் இல்லைன்னா அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வித் டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு இது. அதே மாதிரி அப்டேட்டட் ரெஸ்யூம் உங்களோட ரெஸ்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எஸ்எஸ்சி இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி, 10th ஸ்டாண்டர்டு, பியூசி, 10th +2, இன்டர்மீடியட், கிராஜுவேஷன், மற்ற குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட காப்பி இல்லை மற்ற அதே மாதிரி வேற ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வச்சுன்னா அது வந்து அட்டாச் பண்ணி இது பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபிசிக்கலாகவும் மெயிலில் வந்து அனுப்பணும். லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 17/10/2025. ஓகேங்களா, ஓகே. கால் லெட்டர் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ ஆன்லைனா இல்லைன்னா ஃபிசிக்கலாக நேரடியாக கூட வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஆனால் அவங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து படிங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து நான் கீழே வந்து லிங்க்ல வந்து கொடுக்குறேன், அதை பார்த்து ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. 17 வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.